அறிவியல் சக்தி வேறு, அறசக்தி வேறு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. அறிவியல் சக்தினா அது மனித சக்தி. அறசக்தி என்றால் அது இயற்கையின் சக்தி, தர்மத்தின் சக்தி, அன்பின் சக்தி என்றே சொல்ல முடியும். அறிவியல் சக்தி என்பது மனித சக்தியால் உருவாக்கப்படுவதெல்லாம் அறிவியல் சக்தி. ஆனால் அறசக்தி என்பது மனிதனால் உருவாக்கப்பட முடியாதது, உருவாக்க முடியாதது அறசக்தி. அது மனிதனுக்கு இயற்கை கொடுத்த ஒரு சக்திதான் அறசக்தி. அறிவியல் சக்தி என்றால் மனிதன் விமானம் கண்டுபிடித்திருக்கின்றான் என்றால் அதற்கு இந்த இயற்கையின் சக்தி இருந்தால் மட்டுமே விமானத்தை கண்டுபிடிக்க முடியும். ஒரு கப்பல் இருக்கிறது என்றால் அதற்கும் அப்படித்தான். ஒரு விமானத்தில் மனிதன் பறந்து கொண்டு இருக்கிறான் என்றால் அது அறசக்தி துணை இல்லாமல் அந்த விமானம் பறக்காது. அது எப்படி என்றால், அறசக்தி என்பது இந்த பூமியில் இயற்கையைத்தான் அறசக்தி என்று சொல்ல முடியும். மனிதனுக்கு தர்மத்தை புகட்டுவதே அறசக்திதான், இந்த இயற்கைதான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தர்மத்தை சொல்லிக் கொடுத்ததே இந்த அறசக்திதான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அறசக்தி என்றால் இந்த பிரபஞ்சத்தில் மனிதனுக்கு காற்றையும் நீரையும் நெருப்பையும் ஆகாயத்தையும் நிலத்தையும் இது அத்தனையும் மனிதனுக்கு உதவியாக இருக்கின்றது. மனிதன் செய்யும் தர்மத்திற்கு முன்னால் இந்த இயற்கை சக்திதான் மனிதனுக்கு தர்மம் என்ன என்று கற்றுக் கொடுத்தது. அதுதான் அறசக்தி. அறிவியல் சக்தி என்றால் மனிதன் விமானத்தை கண்டுபிடித்தாலும் அந்த விமானத்திற்கு அறசக்தி வேண்டுமல்லவா? அதுதான் காற்று. காற்று இல்லை என்றால் விமானம் வானில் பறக்காது. என்னதான் அறிவியலில் மனிதன் கண்டுபிடித்தாலும் இந்த பூமிக்கு மனிதன் கீழே வந்துதான் ஆக வேண்டும். பூமிதான் மனிதனுக்கு ஒரு அறசக்தியாக விளங்குகிறது. மனிதனால் உருவாக்கப்பட முடியாத எல்லா விஷயங்களையும் அறசக்தியால் உருவாக்க முடியும். அறசக்திதான் அன்பு. அன்பின் வழியே உருவாகுவதுதான் அறசக்தி. கருணையும் அப்படிதான். இதை அனைத்தையும் கற்றுக் கொடுத்தது இந்த இயற்கைதான். மனிதன் இயற்கையை உருவாக்க முடியுமா என்றால் அது நிச்சயமாக முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் இயற்கை மனிதன் இல்லாமல் வாழ முடியும். ஆனால் இயற்கை இல்லாமல் மனிதன் வாழ முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையான அறசக்திக்கு நிகரானது அறிவியல் சக்தி அல்ல. அறிவியல் சக்தி என்பது மனிதனுடைய ஆடம்பரத்திற்காக பயன்படுவது. ஒரு மனிதனுக்கு ஆங்கிலம் தேவைதான், ஆனால் தாய்மொழிதான் மிகவும் முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தாய்மொழிக்கு அடுத்த மொழிதான் பிற மொழி என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொண்டால்
இந்த பிரபஞ்சத்தில் அறிவியல் சக்தி விட அறசக்தி தான் உயர்ந்தது என்று உங்களுக்கு புரியும். ஆகையால் எப்பொழுதுமே அறிவியல் சக்தியை விட அறசக்தியே இந்த உலகில் சிறந்தது. ஏனென்றால் மனிதனால் அத்தனை சுலபமாக அறிந்து கொள்ள முடியாதது அறசக்தி. ஆனால் மனிதனுக்கு எளிமையாக கற்றுக் கொடுக்கிறது இந்த பிரபஞ்சம். அதுதான் இந்த 5 பஞ்சபூதங்களும் மனிதனுக்கு அறத்தை தான் செய்கிறது. இந்த 5 பஞ்சபூதங்களும் மனிதனுக்கு தர்மத்தை செய்கிறது. இந்த 5 பஞ்சபூதங்களும் மனிதனுக்கு உதவியாக இருக்கின்றது. இது அத்தனையுமே மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரபஞ்சம் மனிதனை இந்த பூமியில் படைத்துள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அறநெறியோடு எந்த ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கின்றார்களோ அவர்களே இந்த பூமியை சீராக, சிறப்பாக, அழகாக உருவாக்க முடியும் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட மனிதர்களால் மட்டுமே இந்த பூமி சொர்க்க பூமியாக உருவாக முடியும் என்பதுதான் உண்மை. நன்றி.